இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் கூடவே இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்கிற ரீதியில் திமுகவை உலுக்கி எடுக்கிறது காங்கிரஸ். ஒரு பக்கம் கே.சி. வேணுகோபால் தனிநபர் சொல்வது எல்லாம் கட்சியின் கருத்து அல்ல என்ற தொட்டிலை ஆட்டுகிறார். மறுபக்கம் மாணிக்கமோ வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூட்டணியை கிள்ளுகிறார். இப்படி ஆட்டம் காட்டுபவர்கள் மீது ஆக்ஷன் எடுத்தால்தான் மறுபேச்சு என்று சொல்லியிருக்கும் திமுக தனது அடுத்த ஆக்ஷன் பிளானாக காங்கிரஸ் வாடை வீசும் 30 தொகுதிகளில் தானே களமிறங்க திட்டமிட்டு அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்திருப்பதுதான் காங்கிரஸ் கட்சியினரே எதிர்பாராத கண்ணிவெடி தாக்குதல். இதுகுறித்த உள் விவரங்களை அறிந்த திமுக சீனியர் நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். நீண்ட நாட்களாக புகைந்து கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் பஞ்சாயத்து இப்போது கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது. அதாவது ஆட்சியில் பங்கு, கூடுதல் எம்எல்ஏ சீட், வாரியங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் பதவி, உள்ளாட்சியில் கணிசமான இடம் என காங்கிரஸ் எதிர்பார்த்திருக்கும் டிமாண்டெல்லாம் சமீபத்தில் மெயில் வடிவில் கசிய விடப்பட்டது. தவிர காங்கிரசுக்கு தமிழகத்தில் 5 முதல் 6% வாக்குகள் இருக்கின்றன. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வித்தியாசம் வெறும் 1.1% தான். இப்போது விஜய் வேறு போட்டிக்கு வந்துவிட்டார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லையென்றால் 30 தொகுதிகளில் அடி விழும். சிறுபான்மையினர் வாக்கு வங்கி பாதிக்கப்படும். திமுக ஆட்சி அமைப்பது கடினமாகும் என்றும் காங்கிரஸ் தரப்பில் சமூக ஊடகங்களில் கொளுத்தி போடப்பட்டது. ஆனாலும் ஆட்சியில் பங்கு என்பதற்கு வாய்ப்பே இல்லை என திமுக அடித்து சொல்லிவிட்டது. இதையடுத்து 13 வாரிய தலைவர் பதவி, 6 மாநகராட்சி மேயர், 3 துணை மேயர், உள்ளாட்சி மற்றும் நகர்மன்றத்தில் 30% பிரதிநிதித்துவம் என அடுத்த கட்ட டிமாண்டை முன்வைத்து வருகிறது காங்கிரஸ். இது போதாதென தாவேக்காவை விரும்பும் தமிழக காங்கிரசாரின் பேச்சுக்கள் மற்றும் பதிவுகள் எல்லாம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் திமுக தலைமையை உச்சக்கட்ட கொதிநிலையை அடைய வைத்திருக்கிறது. இப்படியான அசாதாரண நிலைமை கூட்டணியின் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காணச் செய்ய கூட்டணி குறித்த தனிநபர் கருத்துக்கள் கட்சியின் நிலைப்பாடு அல்ல, கூட்டணி முடிவுகள் குறித்து அகில இந்திய தலைமை மட்டுமே இறுதி முடிவெடுக்கும் என சமாளிப்பு வைத்தியம் செய்தார் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால். ஆனால் இதை திமுக துளியளவும் நம்ப தயாராக இல்லை. டெல்லி மேலிடத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு எதிராக இப்படி பேச முடியுமா என்பதுதான் திமுக தலைமையின் எண்ணமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தின் மீது திமுக தலைமைக்கு கடும் அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே காங்கிரஸ் நம் கூட்டணியில் தேவையற்ற சுமை என்று ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி வரும் அறிவாலயத்தின் ஒரு தரப்பு இந்த சந்தர்ப்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு காங்கிரசின் உண்மையான செல்வாக்கு என்னவென்று ஆய்வு செய்தே பார்த்து விடலாமே என்று தலைமைக்கு யோசனை சொல்லியிருக்கிறது. இதையடுத்துதான் காங்கிரசால் நமக்கென்ன பலன், எத்தனை தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்று திமுக ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறது. அதன் முடிவில் கன்னியாகுமரி, ஓசூர், கிருஷ்ணகிரி போன்ற தமிழகத்தின் எல்லையோர ஒரு சில மாவட்டங்களில்தான் காங்கிரசுக்கு 6 முதல் 8% செல்வாக்கு இருப்பதும், அங்குமிங்குமாக 10 தொகுதிகளில் 4% வாக்குகள் இருப்பதும், கடலூர், விருதுநகர், மயிலாடுதுறை போன்று சில மாவட்டங்களில் 1% ஆதரவு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதிலும் காங்கிரசின் சிட்டிங் தொகுதிகள் உட்பட சுமார் 30 தொகுதிகளில் சராசரியாக அக்கட்சிக்கு 3% வாக்குகள் மட்டுமே இருப்பதும், இதர மாவட்டங்களிலும் நகர பகுதிகளிலும் அடிப்படை கட்டமைப்பு கூட காங்கிரசுக்கு இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இவ்வளவு குடைச்சல் கொடுக்கும் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினால் வெளியேறட்டும், நாம் ஒன்றும் நேற்று வந்த கட்டமைப்பு இல்லாத கட்சி இல்லை.
காங்கிரசுக்கு செல்வாக்கு உள்ள இடத்திலும் நம் திமுக கட்டமைப்பு ரீதியாக பலமாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் நம் வேட்பாளர்கள் நிற்பார்கள். அது நடந்தால் அங்குள்ள அடிமட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் தொடங்கி மேல்மட்ட நிர்வாகிகள் வரை உற்சாகமாக வேலை செய்வார்கள். இது நம் கட்சியின் எதிர்காலத்திற்கும் நல்லது என கணிசமான நிர்வாகிகள் அறிவாலய தலைமையிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட தலைமை, சரிதான், காங்கிரசுக்கு ஓரளவு வாக்கு வங்கியுள்ள மேற்கண்ட 30 தொகுதிகளை செந்தில் பாலாஜி, துரைமுருகன், KN நேரு, உதயநிதி, ஏவவேலு என செல்வாக்கு உள்ள 5 அமைச்சர்களிடம் பிரித்து கொடுத்து அடிமட்டம் வரை இறங்கி கவனிக்க சொல்வோம். அங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் உழைப்பை கொட்டினால் போதும். 30 தொகுதியில் 20 தொகுதிகளிலாவது நாம் வெற்றியை பெற்றுவிடலாம். இது காங்கிரசுக்கு விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கையாகவும் அமையும். இந்த நிமிடம் வரை நாம் எந்த இறுதி முடிவையும் எடுக்கவில்லை. நாம் இந்த கடினமான முடிவை எடுப்பது அவர்கள் கையில்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு முன்னதாக காங்கிரசுடனான சலசலப்பை சரிகட்ட கடைசியாக ஒரு முயற்சியை மேற்கொண்டு பார்க்கலாம் என திட்டமிட்டிருக்கிறது திமுக. அதாவது காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றால் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதியாக சொல்லிவிட்டது திமுக தலைமை. ஆனால் இதுவரை அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து யாரும் பொதுவெளியில் பேச முன்வரவில்லை. இது திமுகவுக்கு காங்கிரஸ் மீதான ஒரு சந்தேகத்தை அதிகப்படுத்தியுள்ளது. ஒரு கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை ஹாட்லைனில் தொடர்பு கொண்ட திமுக இதுகுறித்த தனது வருத்தத்தையும் சொல்லியதாக தெரிகிறது. இப்படியான சூழலில்தான் கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி பெங்களூரு வந்திருந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கேவை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவின் டிமாண்டை விலாவாரியாக எடுத்துச் சொன்னவர், இப்படியே நாம் விமர்சித்துக் கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் திமுக கோபத்தை வெளிப்படுத்தும், புது கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து நம் சீட்டை பிரித்து அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதைத் தொடர்ந்தே முதல்வர் ஸ்டாலினை போனில் தொடர்பு கொண்டிருக்கிறார் கார்கே. சுமார் 20 நிமிட காத்திருப்பிற்கு பிறகே கார்கேவின் லைனில் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பேச்சின் போது மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க உங்களால் முடியாதா என கேட்டதாகவும், அதற்கு மேலிடத்தை கேட்டு சொல்கிறேன் என கார்கே நழுவியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி KC வேணுகோபால் சென்னை வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் முதல்வருடன் வேணுகோபாலை சந்திக்க வைத்துவிட்டால் இந்த பிரச்சினைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கூட்டணியை உறுதி செய்து விடலாம் என கணக்கு போட்டார் செல்வ பெருந்தகை. ஆனால் முதலில் நாங்கள் சொன்ன இருவர் மீதும் ஆக்ஷன் எடுங்கள், அதுக்கப்புறம்தான் மீட்டிங் எல்லாம் என ஸ்ட்ராங்காக சொல்லி வேணுகோபாலை சந்திப்பதை ஸ்டாலின் தவிர்த்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. மறுமுனையில் மகளின் திருமணத்திற்கு பத்திரிகை வைக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டதால் அவருக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார் முதல்வர். அதன்படி முதல்வரை சந்தித்த செல்வ பெருந்தகையிடம் அரசியல் பேசவோ கோபத்தை வெளிப்படுத்தவோ விரும்பாத ஸ்டாலின், தேர்தல் நெருங்குகிறது பார்த்துக்கோங்க என நாசுக்காக சொல்லி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையேதான் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக குழு அமைப்பது குறித்து மூத்த நிர்வாகிகளிடம் முதல்வர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் முரண்டு பிடித்துக் கொண்டே இருந்தால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காங்கிரஸ் செல்வாக்காக உள்ள தொகுதிகளில் கண்ணிவெடி வைக்கும் தனது திட்டத்தை திமுக விரைந்து செயல்படுத்திவிடும் என்றனர் விரிவாக. இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் அருள் அன்பரசுவிடம் கேட்டோம். ஆட்சியில் பங்கு என்பது ஒவ்வொரு காங்கிரஸ் அடிமட்ட தொண்டனின் கனவு. ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக நாங்கள் ஆட்சியில் இல்லை, ஆட்சி என்ற இலக்கை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நேரடியாக எங்களால் ஆட்சியில் அமர முடியவில்லை. எனவே ஆட்சியில் பங்கு தரும் கட்சியுடன் தான் நாங்கள் இணக்கமாக செல்வோம். மந்திரி சபையில் அதிக இடம், அதிகமான தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை. தமிழக முதல்வர் அவர்கள்
எங்கள் கோரிக்கைக்கு கருணை கொண்டு செவிசாய்ப்பார் என்று நம்புகிறோம் என்றார் உறுதியாக. இறுதியாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் பேசினோம். தமிழகம் வந்திருந்த KC வேணுகோபால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மிகவும் தெளிவாக முடிவை சொல்லிவிட்டார். நாங்களும் ஆரம்பம் முதலே தெளிவாக இருக்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறது என்றார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.